வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய 17, 18, 19 3 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமினுடைய லிங்க் கொடுக்குற போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருது பெற்றவர் யார்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தேசிய விருது என்பது வருடம் வரப்படக்கூடிய ஒரு விருது தான். ஓகேங்களா? ஸோ இதில் வருடம் சிறந்த நடிகர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டு 2024 சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ரிஷப் ஷெட்டி. ரிஷப் ஷெட்டி யார் சார் அப்படின்னா, காந்தாரா படம் எல்லாருமே சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிறந்த நடிகருக்கான விருது ரிஷப் ஷெட்டி காந்தாரா படத்திற்காக வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? மேலும் நிறையா விருதுகள் கொடுத்துருக்குறாங்க, நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு வினாக்கள் கேட்பாங்க எப்பயுமே. ஸோ அதனால் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? சிறந்த நடிகைக்கான விருது நித்யா மேனன் திருச்சிற்றம்பலத்திற்கு வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி மானசி பரேக் அவர்களுக்கு குஜராத் திரைப்படம் கட்ச் எக்ஸ்பிரஸ் அந்த படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருது வழங்கியிருக்காங்க. சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமும் காந்தாரா படத்திற்கு தான் வழங்கப்பட்டிருக்குது. கன்னட மொழி படம் தான் அது. ஓகேங்களா? சிறந்த முழுநீள திரைப்படமாக ஆட்டம் மலையாளம் படத்திற்கு வழங்கப்பட்டிருக்குது. சிறந்த ஒளிப்பதிவாளருக்கு ரவி வர்மா அவர்களுக்கு பொன்னியின் செல்வன் 1 படத்திற்காக வழங்கப்பட்டிருக்குது. சிறந்த இயக்குனர் யார் சார் அப்படின்னா, சூரஜ் ஆர் பர்ஜாத்யா உன்சாய் அப்படின்ற படத்திற்காக. சிறந்த இசையமைப்பாளர் பிரீத்தம் ஹிந்தி திரைப்படம் பிரம்மாஸ்திரா 1க்காக வழங்கப்பட்டிருக்குது. சிறந்த பின்னணி இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு பொன்னியின் செல்வன் 1 படத்திற்காக வழங்கப்பட்டிருக்குது. சிறந்த படத்தொகுப்பாளர் மகேஷ் பவந்த் ஆட்டத்திற்காக வழங்கப்பட்டிருக்குது. சிறந்த ஒளி வடிவமைப்பாளர் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி பொன்னியின் செல்வன் 1ற்காக வழங்கப்பட்டிருக்குது. சிறந்த நடன பயிற்சியாளர் ஜானி மாஸ்டர் அண்ட் சதீஷ் கிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த மேகம் கருக்காத பாடல் திருச்சிற்றம்பலத்திற்கு வழங்கப்பட்டிருக்குது. சிறந்த பின்னணி பாடகர் யார் அப்படின்னா, அரிஜித் சிங் ஹிந்தி திரைப்படம் பிரம்மாஸ்திரா 1ற்காக வழங்கப்பட்டிருக்குது. பின்னணி பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ சவுதி வெள்ளக்கா என்ற ஒரு மலையாள திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டிருக்குது. சிறந்த சண்டை பயிற்சியாளர் அன்பறிவு KGF 2 படத்திற்காக வழங்கப்பட்டிருக்குது. சிறந்த தமிழ் படமாக பொன்னியின் செல்வன் 1 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. சிறந்த ஹிந்தி திரைப்படமாக குல்மோகர் அப்படின்ற படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ இது முதல் கொஸ்டின். இரண்டாவது கொஸ்டின், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீண்ட தூர இலக்கை காக்கும் திறன் வாய்ந்த கிளைடு வெடிகுண்டு எது? ஓகேங்களா? கிளைடு வெடிகுண்டு எது அப்படின்னா, கௌரவ் அப்படின்ற வெடிகுண்டு தான். ஓகேங்களா? ஸோ இது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. ஓகேங்களா? இது நீண்ட தூர இலக்கை தாக்கக்கூடிய திறன் வாய்ந்த கிளைடு வெடிகுண்டு கௌரவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அத்தானி டிஃபென்ஸ் அண்ட் பாரத் போர்ச் இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. சுகோய் 30 MK-1 போர் விமானம் ஒடிசா DRDO இதிலிருந்து தான் இதை பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். உலகின் நகரக்கூடிய முதல் சிறிய பேரிடர்கால மருத்துவமனை எது? ஓகேங்களா? உலகத்திலே நகரக்கூடிய முதல் சிறிய பேரிடர்கால மருத்துவமனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்குறோம். ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப். அதாவது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கியூப் வடிவம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கியூப் வடிவத்தில் இருக்கும். அதில் மருத்துவ உபகரணங்களாக இருக்கட்டும், இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டுகளாக இருக்கட்டும், உடனடியான பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய உபகரணங்களாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கிட்டில் இருக்கும். அதாவது பேரிடர் காலங்களில் மருத்துவர்களால் செல்ல முடியாத இடங்களில் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, பேராசூட் மூலமாகவோ அல்லது ட்ரோன் மூலமாகவோ என்ன அப்படின்னா, இந்த கிட்டை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை வைத்து அவர்கள் முதலுதவி செய்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுதான் இது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டதுதான். மருத்துவ பொருட்கள் அடங்கிய சிறிய அரங்கு பாதுகாப்பாக தரையிறங்கும் முதலாவது சோதனை தற்பொழுது வெற்றி அடைந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ வெற்றி அடைந்தது மூலமாக இது இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, இந்திய விமானப்படை மற்றும் இராணுவமும் இணைந்து தான் பண்ணியிருக்கிறாங்க. இது கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 15,000 அடி உயரத்தில் இருந்து துல்லியமாக தரையிறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. தரை இறக்கியும் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்திய விமானப்படையினோட C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் அப்படின்ற விமானத்தின் மூலமாகத்தான் இதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவசர காலங்களில் விமானம் மூலம் எடுத்துக்கலாம், இல்லை ட்ரோன் மூலமாகவும் எடுத்து சொல்லும் வகையில் தான் இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. தற்பொழுது இதனுடைய சோதனை வெற்றி அடைந்திருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, 4th கொஸ்டின் பார்க்கலாம். தெற்குலகின் குரல் மாநாட்டை நடத்திய நாடு எது? தெற்குலகின் குரல் மாநாட்டை நடத்திய நாடு எது அப்படின்னா
நம்மளுடைய இந்தியா தான் வந்து இது என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த தெற்குலகின் குரல் மாநாட்டை வந்து நடத்தியிருக்கிறாங்க. இது வந்து 3வது உச்சி மாநாடு இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 123 நாடுகள் வந்து இதில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. ஜெய்சங்கரும் வந்துட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பங்கேற்றிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி, ஓகே. 5வது கொஸ்டின், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்த பகுதிகளில் தான், கோவை, திருப்பூர், ஈரோடு, ஸோ அனைத்து பகுதிகளில் பொதுவாக தொடங்கப்பட்டதான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது. ஸோ இது கிட்டத்தட்ட 24,468 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் வந்து 1916 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டது. பவானி ஆறு, சாணிங்கராயன் அணைக்கட்டு, இதிலிருந்து கிட்டத்தட்ட 1.50 TMC உபரி நீரேற்ற முறையில் 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு கொண்டு செல்ல முடியும் 1045 நீர்நிலைகள். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோட முக்கிய வேலை. ஓகேங்களா, இதன் மூலமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலமாக இவ்வளவு தூரமாக இதை வந்து கொண்டு செல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. ஓகேங்களா. 6வது கொஸ்டின், கலைஞரின் நினைவு நாணயத்தை வெளியிட்டவர் யார்? கலைஞரினுடைய நினைவு நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னா ஒன்றிய பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் கலைஞரினுடைய இந்த 100 ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறாரு. கலைஞரினுடைய 100வது ஆண்டு நினைவை வந்துட்டு பார்த்திங்கன்னா வருது, ஸோ பிறந்தநாள் வருது. ஸோ அதை வந்துட்டு கொண்டாடும் விதமாக தமிழக அரசினுடைய சார்பில் நினைவு நாணயம் வெளியிடும் சொல்லிட்டு மத்திய அரசிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசின் மூலமாக இப்போ 100 ரூபீஸ் நாணயம் வந்து ராஜ்நாத் சிங் அவர்களால் வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்குது. ஓகேங்களா, அது கிட்டத்தட்ட 44 மில்லிமீட்டர் சுற்றளவு கொண்டது, 35 கிராம் எடை கொண்டது. இதில் என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னா வெள்ளி, தாமிரம், நிக்கல் மற்றும் துத்தநாகம் கலந்துருக்குது. அசோக சக்கரம் அதில் இருக்கிறது. சிங்கம் இந்தியா அதில் நேச்சுரலாக எப்பயும் போல் இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்துட்டு என்ன இடம்பெற்றிருக்குது அப்படின்னா தமிழ் வெல்லும் அப்படின்ற ஒரு வாசகம் வந்து அந்த காயினில் இடம்பெற்றிருக்குது. இதை கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. சுடுமண்ணால் ஆன முத்திரை எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கிடைத்திருக்குது? சுடுமண்ணால் ஆன முத்திரை எங்கு நடைபெற்ற அகழாய்வில் வந்து கிடைத்திருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய விருதுநகரில் இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டை அகழாய்வில் தான் கிடச்சிருக்கு. நம்ம தமிழக அரசின் சார்பில் பல்வேறு இடங்களில் இந்த அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருது. தினம்தோறும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோம், இந்த அகழாய்வில் என்னென்ன பொருள்லாம் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் சுடுமண்ணாலான முத்திரை வந்து ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிடைத்திருக்கிறது. ஸோ விருதுநகரில் 3வது கட்டமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓகேங்களா, சுடுமண்ணாலான முத்திரை, விளக்கு, கால்பந்து, கல்லாலான சில்லுவெட்டு போன்ற நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்தது 8வது கொஸ்டின், மிக முக்கியமான கொஸ்டின். கேரளாவினுடைய முதல் மெய்நிகர் நீதிமன்றம் எங்கே அமைக்கப்பட்டிருக்குது? கேரளாவினுடைய முதல் மெய்நிகர் நீதிமன்றம் என்பது எங்கே அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா கொல்லம் அப்படின்ற பகுதிகளில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இது என்ன சார் மெய்நிகர் நீதிமன்றம் அப்படின்னா ஆன்லைன் இருக்குது இல்லையா, ஸோ ஆன்லைன்லேயே நம்மளுடைய வழக்குகளை பதிவு செஞ்சுக்கலாம், வழக்குகளுக்கு அனுமதி வாங்கிக்கலாம், விசாரணை மற்றும் தீர்ப்புகளை எல்லாமே ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இந்த போன்ற இம்பார்ட்டண்டான விஷயம், கேரளாவிலே முதல் மெய்நிகர் நீதிமன்றமாக இந்த கொல்லம் பகுதிகளில் தற்பொழுது இது என்னது நடைமுறைக்கு வந்துள்ளது என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 9வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சர்வதேச வள்ளலார் சர்வதேச மையம் எங்கு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஓகேங்களா, வள்ளலார் சர்வதேச மையம் என்பது வடலூரில் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 99 கோடி ரூபாய் செலவில் இன்னும் அமைக்க திட்டம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததில் என நிபுணர் குழு வந்து தற்பொழுது அறிக்கை வந்து அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, அடுத்தது 10வது கொஸ்டின். பழைய வாகன அளிப்பு கொள்கை 2021 கேட்கலாம், பார்த்து வச்சுங்க. படி தனிநபர் வாகனங்களுடைய தகுதி காலம் எத்தனை வருஷம் அப்படின்னா 15 வருடம். ஓகேங்களா, இது என்ன சார் அப்படின்னா 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களை வந்து ஸ்கிராப் செய்கிறது, இல்லை அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம செக் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அதை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து 2021-22 பட்ஜெட்டில் இது குறித்து வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த பழைய வாகனங்களை வந்து புழக்கத்திலேருந்து நீக்குவது தான் என்ன இதோட மெயின் காசாக சொல்கிறாங்க அப்படின்னா இதனால் பொல்யூஷனாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு அது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விபத்துக்களாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து 15 ஆண்டுகள் இருக்க
ஆண்டுகளுக்கு அதை வந்து நீக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் இது சொல்லப்படுகிறது. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று 15 ஆண்டுகள் அதை பண்ணணும், இல்லை அப்படின்னா அதை வந்து மறுதணிக்கை செஞ்சு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி சொல்லணும். இல்லை சார் இதெல்லாம் எல்லாமே ஸ்கிராப் பண்ணியாச்சு அப்படின்னா புதிய வாகனம் வந்து இந்த மாதிரி அவருடைய வாகனங்களை ஸ்கிராப் செய்ய கொடுத்து பண்ணுறவங்களுக்கு புதிய வாகனத்துக்கு 25% வரி தள்ளுபடி வந்து கொடுப்பாங்க. பதிவு கட்டணமும் ரத்து செய்கிறாங்க. புதிய வாகனத்தினுடைய விலையில் 4% to 6% வரை தள்ளுபடி கொடுக்குறாங்க. போக்குவரத்து வாகனங்களுக்கு 15% வரையிலும் சாலை வரியில் சலுகை கொடுக்குறாங்க. சோதனை நிலையங்கள் மற்றும் அளிப்பு மையங்கள் குறித்த விவரங்கள் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்தினுடைய ஒரு வாகன் அப்படின்ற வலைத்தளத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி தணிக்கையில் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து பயன்படுத்தவிருக்கும் பழைய வாகனங்களுக்கு சாலை வரியில் 10 to 15% வரை பசுமை வரி வந்து விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த பழைய வாகன அளிப்பு கொள்கை 2021 படி எத்தனை ஆண்டு காலம் இதற்கு தகுதி இருக்குது அப்படின்னா 15 to 20. ஓகேங்களா, 20 ஆண்டுகள். ஓகேங்களா, 20 ஆண்டுகள் தான் இதற்கு வந்துட்டு இருக்குது. ஓகே, 11வது கொஸ்டின். ஜம்மு காஷ்மீர் டேஷ் சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது. ஜம்மு காஷ்மீர் என்பது எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டிருக்கு அப்படின்னா 90 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டிருக்குது. ஓகேங்களா, நம்ம ஜம்மு காஷ்மீரை பற்றி குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா 2019 ஆகஸ்ட் 5 இந்த ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படின்றது ரத்து செய்யப்பட்டது. 370 ஆர்டிக்கல். ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டன் இது 370 முதல்ல கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ ஜம்மு காஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டுச்சு அதிலிருந்து. ஓகேங்களா, 10 ஆண்டுகளுக்கு பிறகு பேரவை தேர்தல் வந்து 3 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. 90 இதை வந்து கொண்டது. ஓகேங்களா, அதே மாதிரி ஹரியானா மாநிலத்திற்கும் அக்டோபர் 1 ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ராஜீவ் குமார். ஓகேங்களா, அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி TY சந்திரசூட் தலைமையினால் 5 நீதிபதிகள் அமர்வு தான் 370 சட்டப்பிரிவு நீக்கியது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவும் இட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, செல்லும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஓகே, தாய்லாந்தினுடைய தற்பொழுதைய 31வது பிரதமர் யார்? தாய்லாந்தினுடைய 31வது பிரதமர் யார் அப்படின்னா இந்த பெடாங்டார்ன் சினவத்ரா அவர்கள். இவர்கள் 37 வயது ஆகுது. இதற்கு முன்னாடி யார் சார் பிரதமராக இருந்தார்? தன்ஜின் சினவத்ராவினுடைய மகள் இருந்தாங்க. செரத்தா தசிவின் இப்பொழுது தகுதி நீக்கம் செஞ்சதுனால இப்போ இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னா பியூதாய் கட்சியினுடைய கூட்டணியின் சார்பில் இவங்க வந்து பெடோங்டார் சினவத்ரா அவர்கள் வந்து தற்பொழுது என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இவங்க யாரினுடைய மகள்? முன்னாள் பிரதமராக இருந்த தன்ஜின் சினவத்ரா அவர்களினுடைய மகள். ஓகேங்களா, ஓகே. 13வது கொஸ்டின். ஆலை கழிவுகளினுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம் எத்தனை மாநிலங்களில் அமைக்கப்பட இருக்குது? எத்தனை மாநிலங்களில் அமைக்கப்பட இருக்கிறது? 29. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 29 மாவட்டங்களில் அமைக்கப்பட இருக்குது. 75 மரகத பூஞ்சோலைகள் அமைப்பு இருக்குது 1 ஹெக்டேர் பரப்பளவில். ஓகேங்களா, இது வந்து மாசு கட்டுப்பாடு வாரியம் மற்றும் தமிழ்நாடு அரசு இணைய சேவை மையம் இணைந்து இதை வந்து பண்ண போகிறாங்க. தொழில் சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர், காற்று நீரின் தரம், மருத்துவ கழிவுகள் இது குறித்து ஆய்வுகளும் வந்து இங்கே கண்காணிக்கப்பட இருக்கிறது, செயல்படுத்தப்பட இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஆலை கழிவுகளினுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம் 29 மாவட்டங்களில் அமைக்கப்பட இருக்குது. கிட்டத்தட்ட 75 மரகத பூஞ்சோலைகளும் அமைக்கப்பட இருக்குது 1 ஹெக்டேர் பரப்பளவில். ஓகேங்களா, நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாம். புதிய கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் திறப்பு சென்னை ராஜ்நாத் சிங் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா, கடலில் ஆபத்தில் உள்ள மீனவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கும் இது வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் ஓப்பன் செய்யப்பட்டிருக்குது. மண்டல கடல் மாசு மீட்பு மையம் சென்னை துறைமுகம், கடலோர காவல்படை விமானப்படை வளாகம் புதுச்சேரி, இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குனர் ராகேஷ் பால் மறைவு. ஓகேங்களா, ஸோ இது கூட பார்க்கும்போது நம்ம இதை சேர்த்து ஜஸ்ட் வந்து ஒன்லைனர் மாதிரி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ நியமனங்கள் பார்க்கலாம். ஓய்வு பெற்ற DGP சுனில்குமார் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தினுடைய தலைவராக இருக்கிறார். சீமா அகர்வால், இந்த பதவியிலிருந்து சீமா அகர்வால் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறார். KC வேணுகோபால் நாடாளுமன்றத்தினுடைய பொதுக்கணக்கு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். RN அகர்வால் அவர்கள் மறைவு. இவர் யார் அப்படின்னா அக்னி ஏவுகணையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அப்துல் கலாம் இருக்கிறாரியா, ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டம் அக்னி ஏவுகணை திட்டம், இதில் வந்து இயக்குனராக இருந்தவர் தான் இந்த RN அகர்வால் அவர்கள். பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாரு, பத்மபூஷன் விருதும் வந்து வாங்கியிருக்கிறாரு. இவர் தற்பொழுது மறைந்துள்ளார். சிவ்தாஸ் மீனா நம்ம பார்த்துருக்குறோம். தமிழ்நாடு கட்டமனை விற்பனை
முறை குழுமத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிவ்தாஸ் மீனா யார் அப்படின்னா இதற்கு முன்னாடி தலைமை செயலாளராக இருந்தார், நமக்கு தெரியும் இப்பொழுது. இப்போ இதை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த சில தினங்களை பார்க்கலாம். உலக மனிதநேய தினம் என்பது ஆகஸ்ட் 19ஆம் தேதி வந்துட்டு கொண்டாடப்படுகிறது. மனிதநேயம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ இந்த மனிதநேயத்தை வந்து அனைத்து மக்களிடம் விதைக்கணும், அதை வந்து விழிப்புணர்வை பரப்பணும், எல்லாருக்கிட்டே கைண்டாக இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறக்கூடிய ஒரு தினம் தான் இது. தீம் என்ன அப்படின்னா மனிதநேயத்திற்கான செயல். உலக புகைப்பட தினம் என்பது ஆகஸ்ட் 19ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ ஃபோட்டோ எடுக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. காலையில் எந்திரிச்சு கிளம்பும் போதே வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோவினுடைய முக்கியத்துவம், அதே மாதிரி வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அதனுடைய மெமரிஸ் அன்றைக்கி ஒரு நாள்லேயே அது நம்மளுக்கு மறந்துடும் காலப்போக்கில். ஸோ அதை மறக்காமல் இருப்பதற்காக நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? நம்ம இப்போ பேர குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நாங்கள் அந்த காலத்தில் இப்படி இருந்தோம் என்பதற்கு காட்டுவதற்கு கூட இந்த ஃபோட்டோ என்பது மிக முக்கியமானதாக இருக்குது. இதற்கான கருப்பொருள் என்னென்னா ஒரு நாள் முழுவதும் என்பது கருப்பொருளாக இருக்கிறது. ஓகேங்களா? சரி, இது வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த தினம் என்ன அப்படின்னா உலக சமஸ்கிருத தினம் என்பது ஆகஸ்ட் 19ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சமஸ்கிருத மொழி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும், சமஸ்கிருத மொழியினுடைய முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும் விதமாகவும், முக்கியத்துவத்தை தெரிவிக்கும் விதமாக இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. நம்மளுக்கு தெரியும் செம்மொழிகள் வந்து 6 செம்மொழிகள் என்பது இருக்குது. அதில் சமஸ்கிருத செம்மொழியும் ஒன்று. ஓகேங்களா? சமஸ்கிருதம் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2005. ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து இந்த 3 நாள்களுக்கு முடியுது. நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.